அன்பு இளைஞர்களே, படிக்கும் மாணவர்களே, நம்ம வீட்டில் சில நண்பர்கள்லாம் வண்டி 2 லட்ச ரூபா வண்டி ஓட்டுறாங்களேன்னு நீங்களும் நம்ம குடும்ப சூழ்நிலை புரிஞ்சிக்காமல் அப்பா அம்மா அடம் பிடிச்சி எனக்கு 30,000 செல்லு வேணும், 50,000 செல்லு வேணும், 2 லட்ச ரூபா வண்டி வேணும் அடம் பிடிச்சி கேட்காதீங்க. நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துங்க. வறுமையிலேருந்து படிங்க, நீங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு லோனுக்குன்னு போட்டு அவன் கலைக்கு நடுக்கு போய் அதை கடனை ஒன்று வாங்கி உனக்கு வண்டியில் வாங்கி கொடுத்து ஓட்ட சொல்லுவாங்க. நீ அதை எப்படியும் ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்ட போகிறது கிடையாது. 2 லட்ச ரூபா வண்டி 150-200 கிலோமீட்டர் தான் ஓட்டணும்னு நினைப்பேன். அப்படி ஓட்டுற பட்சத்தில் எனக்கு ஒரு நாளைக்கு விபத்து வரும். டர்னில் கூட இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறாங்க. ஆனால் அப்படி ஓட்டுற பட்சத்தில் எனக்கு ஒரு நாளைக்கு விபத்து வரும், கை கால் போகும். நம்ம அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு சம்பாதிக்க ஓடுவாங்க. அதை விட்டுட்டு உனக்கு வாரி போட்டு உட்காந்துருக்கணும். இன்னொன்று, நம்ம இறக்க நேரிடும். செத்து போன பிறகு நீ செவுத்தில் போட்டாவா மாட்டி தூங்குவேன். அவங்க எந்த வேலைக்குமே போக முடியாது, ஒரு மனநோயால் வீட்டில் இருப்பாங்க. நான் வேணான்னு சொன்னேன், இந்த மனுஷன் அந்த கடனை ஒன்று வாங்கி கொடுத்து என் புள்ளைய உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு. வண்டின்றது நம்ம குடும்பத்துக்கு அவசர கரைக்கு ஓடியாடுறதுக்கு 4 பஸ்ஸு இறங்கணும் ஒரு இடம் போகணுன்னா, அதுக்கு அந்த மாதிரி அவசரத்துக்கு இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வண்டி ஓட்டின்னு போகிறோம். நம்ம ஃபோனு இந்த காலத்தில் வந்துட்டு, அப்போது ஒரு ஃபோனு வந்தால் நின்று ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. இதை வந்துன்னுக்குறேங்க, இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடும், அரை மணி நேரத்தில் வந்துடும் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு கையில் ஓட்டிக்கின்னு ஒரு கையில் செல் பேசிக்கின்னு ஏற்ற மாதிரி அவன் லாரி வருதா பஸ் வருதான்னு பார்க்காம அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து அவன் ஒரு செல்லை பேசினு வருவான். ஏற்ற மாதிரி நம்ம வெளியே வீட்டை விட்டு கிளம்பிட்டோன்னா பாதுகாப்பாக வரணும். எவன் எப்படி ஓட்டணும்னா அந்த கவனத்தோடு நம்ம போகணும். நம்மளும் கவனமாக போகணும். அடுத்தவன் எப்படி வரான்னு பார்த்து போகணும். அப்போ தான் நம்ம விபத்து இல்லாமல் வீடு நல்ல முறையாக சேர முடியும். இந்த காலகட்டத்தில் 2 லட்ச ரூபான்றது நிறைய பேர் உயிரை குடிச்சு நிறைய பேர் அந்தந்த வீட்லேயும் போட்டாவே தொங்குறாங்க பிள்ளைங்கள்லாம். அப்பா அம்மா மனநோயால் இருக்கிறாங்க. ஏன்? எதுக்கு? செல்லும் வண்டியை நமக்கு உதவி பண்ண வந்திருக்கா, உபத்திரம் பண்ண வந்திருக்கா? தெரியாமல் தான் நான் கேட்குறேன். வண்டி விற்கிறவன் என் வண்டியை வாங்கிக்கின்னு போகணும், செல்லை வண்டி வேகமாக ஓட்டிக்கின்னு செல்லை பேசி போகணும் அப்படின்னா வண்டி கொடுப்போன்றாங்களா? இல்லை செல்லு விற்கிறவங்க என் செல்லை வாங்கி வண்டியை வேகமாக ஓட்டிக்கின்னு என் செல்லை பேசி போகணும், அப்போ தான் உனக்கு செல்லு கொடுப்பேன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். உயிர் ஒரு முறை போனால் திரும்பாது. செல்லுக்கு வண்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் பெற்ற அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உங்கள் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எத்தனை லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணீங்க? 5 லட்சம், 1 கோடி? சொல்லுங்கள் பார்ப்போம். உயிரோட மதிப்பு அவ்வளோதானா? நின்று பேசுங்கப்பா, கொஞ்ச நேரம் நின்று பேசுங்க. கிடைக்கிற சந்தோஷத்தை வச்சு சந்தோஷமாக கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போங்க. இதுதான் வாழ்க்கை.